நேற்றைய தினம் நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம். அதில் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இப்போ 2002, 2005 இந்த கால அட்டவணையை மட்டும் ஏன் பாய் பார்க்குறீங்க? இப்போ 1983லையும் ஓட்டு போட்டிருப்பாங்க, 1995லையும் ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயிலாக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாமா? அதாவது உங்க கேட்குற கேள்வி என்னன்னா, 2002, 2005 காலத்தை மட்டும் ஏன் குறிப்பிடுறீங்க, 87 நீங்க ஏன் கணக்கில் எடுக்க முடியும்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் இப்போ நடத்துகிற அந்த எஸ்ஐஆர் மாதிரி 8 முறை இதுக்கு முன்னாடி நடத்திக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 8 முறை இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமாக ஒரு ஆய்வு நடத்திக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் 2002ஆம் ஆண்டு 197 சட்டமன்ற தொகுதிக்கு, 2005ஆம் ஆண்டு 37 தொகுதிக்கு எஸ்ஐஆர் கணக்கீடு செஞ்சுக்கிறாங்க. அந்த கணக்கீடு அடிப்படையில் தான் நம்ம ஃபார்மை ஃபுல்லாக பண்ண சொல்லிக்கிறாங்க. அதாவது 197 தொகுதியில் எஸ்ஐஆர் கணக்கிறது 2002. அவங்க என்ன செய்யணும்னா 2002ல் அவங்க வாக்காளராக இருந்தால் இந்த சைடு ஃபுல்லாக பண்ணணும். மிச்சம் உள்ள 37 தொகுதியில் 2005 எஸ்ஐஆர் நடத்திக்கிறாங்க. அவங்க 2005 அவங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்மில் கணக்கீடு செஞ்சு தான் அந்த 37 தொகுதியை சேர்ந்தவங்க இந்த சைடு ஃபுல்லாக பண்ணணும். பாய் 2002 வாக்காளராக இல்லாதவங்களை இந்த பக்கம் எழுத சொல்லியிருக்கோம்ல 2வது பாக்ஸில். ஸோ அதில் உறவு முறை சம்மந்தமாக சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் உறவு முறை எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லிடுங்க பாய். அதாவது இந்த படிவத்தை பார்த்துக்கிறோம். இந்த படிவத்தில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இப்போ கரண்ட் டீட்டெயில், அதுக்கப்புறம் 2002 அவங்க வாக்காளராக தான் அந்த டீட்டெயில் போட்டுருவோம். இப்போ 2002 அவங்க வாக்காளர் இல்லை, அவங்க அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ வாக்காளராக இருந்தால் நம்ம இந்த சைடு எழுதிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன், நான் 2002 வாக்காளர் இல்லை. இப்போ நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய அம்மா பேரை எழுதுறேன். இந்த இடத்துல பெயருங்கிற இடத்துல எங்க அம்மா பேரை எழுதிடுறேன். வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின்னா அப்ப 2002 எங்க அம்மாவுக்கு என்ன ஓட்டு ஐடி இருக்குதோ அந்த நம்பர் தான் எழுதணும், கரண்ட் நம்பர் எழுதக்கூடாது. 2002 என்ன நம்பர் அந்த நம்பர் எழுதிடுறேன். உறவினர் பெயர் அந்த ஜாப்தாவில் 2002 ஜாப்தாவில் எங்க அம்மாவுக்கு உறவினர் பெயர் அதிலே போட்டிருக்கு, கணவர் பெயர் தந்தை பேர்னு போட்டிருக்கு. இப்போ எங்க அம்மாவுக்கு எங்க அம்மா பேர், உறவினர் கணவர் பேர் போட்டு எங்க அப்பா பேர் போட்டிருக்குது. நான் அதை உறவினர் பெயர் எழுதினேன். கீழே கேட்காங்க பத்தி இந்த உறவு முறை, இந்த உறவு முறை தான் நிறைய பேர் போட்டு குழம்பிக்கிறாங்க. அதாவது மேலே எழுதின பெயருக்கு உறவினர் பெயருக்கு உள்ள உறவு முறையை கேட்கணுமா, இந்த ஃபார்ம் வாக்காளராக இருக்கிறாரு அவருக்கு இங்கே உள்ள உறவு முறை கேட்கணும்னா, இந்த ஃபார்ம் நம்ம ஓப்பனாக சொன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம். நான் தான் இந்த ஃபார்மை கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு 2002 எனக்கு ஓட்டு இல்லை. அப்போ நான் 2002 ஓட்டு இல்லாதனால என் தாயை எனக்கு 2002 ஓட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்திய குடியுரிமையை நான் நிரூபிக்கிறேன். அப்போ என் தாய், என்னுடைய தாயோட ஓட்டு ஐடி, என்னோட தாயோட உறவினர் பெயரை நான் போட்டுட்டேன். அப்போ எனக்கு நான் முதல்ல எழுதுனால எங்கள் அம்மாவோட பேருக்கு என்ன சம்பந்தம் தான் நம்ம சொல்லணும், அதுதான் உறவு முறை. அப்போனா நான் என்ன செய்யறேன், என் தாயை போட்டனால உறவு முறையில் எனக்கு அவங்க தாய்ங்கனால தாய் தான் எழுதணும். பேரை நான் என் தாய் பேரை எழுதிட்டு உறவினர் பேர் எங்கள் அப்பா பேர் எழுதுனால கணவன் நிறைய பேர் எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதவே கூடாது. நான் என்ன அந்த பெயர் எழுதுனாது, எங்க அம்மா பேர் எழுதுனா நான் இங்க தாயின்னு எழுத போறேன், எங்க அப்பா பேர் எழுதுனா இங்க தந்தைன்னு எழுத போறேன், இங்க தாத்தா பேர் எழுதுனா இங்க தாத்தான்னு எழுத போறேன், இங்க பாட்டி பேர் எழுதுனா இங்க பாட்டின்னு எழுத போறேன். இதை போட்டு நிறைய பேர் குழம்பிக்கிற வேணாம். 2வது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்றேன். அதாவது பிஎல்ஓ கையில ஒரு ஆப் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஆப்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஸ்கேன் நல்லா பாத்துக்கிறீங்க, இந்த பார்கோட் ஸ்கேன் இருக்கு பாத்தீங்களா, இதை ஸ்கேன் பண்ணுவாங்க. இதை ஸ்கேன் பண்ணும்போது 2002 அவங்க வாக்காளர் இருந்தா இந்த கரண்ட் டீட்டெயில், இந்த டீட்டெயில் வந்துடும். 2002 அவரோட டீட்டெயில் முழுசா வந்துடும். அவங்க அதை அக்செப்ட் கொடுக்க போறாங்க. சரிங்களா, அதுல குழப்பம் வேணாம். இப்போ அவர் புது வாக்காளர் இருந்தா இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணும்போது அவருடைய கரண்ட் டீட்டெயில் மட்டும் வரும். 2002 அவர் வாக்காளர் இல்லாதனால அந்த டீட்டெயில் வராது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அவங்க சட்டமன்ற தொகுதி எண் பேர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிஎல்ஓ ஆப்ஷன்ல அந்த சட்டமன்ற தொகுதி எண் பேரை தான் எழுதுவாங்க. எழுதி உங்களை அந்த அப்ளிகேஷன்ல பாகம் என்ன குறிப்பிடுவாங்க. இந்த வரிசை என்ன குறிப்பிட்டாலே உங்க உறவு முறை யாருன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்ம்ல உடையாந்துரு. அதை போய் மெர்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க நிறைய பேர் போட்டு எதுவுமே குழம்ப வேணாம், பயப்பட வேணாம். கரெக்டான முறையில் தெளிவா எழுதிக்கிறங்க. நீங்க எழுத்து தப்பா போயிடுச்சே, நான் மாத்தி தப்பா போயிட்டேனே அப்படின்னு சொல்லி யாரும் பயப்படவோ எதுவும் பண்ண வேணாம். இதுல முக்கியமானது என்னன்னா, சட்டமன்ற தொகுதியின் பெயர், பாகம் எண், வரிசை, இதை தான் அவங்க போய் அந்த அப்ளிகேஷன்ல அவங்களோட அந்த பிஎல்ஓ கொடுத்த ஆப்ல போய் ஃபைல் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற டீட்டெயில் எல்லாமே உடையாந்துரும். இப்போ 2002 நான் வேற தொகுதியில ஓட்டு போட்டிருந்தேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே ஃபார்ம் வந்திருக்கு. இப்போ நான் வசிக்கிற இடத்துல எனக்கு ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ அதை நான் ஃபில் பண்ணி கொடுத்தேன்னா அங்கே ஓட்டு போயிருமா எனக்கு? அதாவது நிறையவரோட கேள்விகள் என்ன இருக்குதுண்டா, 2005 இல்லை கணக்கெடுப்பின்படி எல்லாருக்குமே ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ கடைசியாக நீங்கள் எங்கே வாக்கு செலுத்திங்களோ அந்த அட்ரஸ் உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்குமே. இப்போ 2002 விவரத்தை கேட்கும் போகும்போது
உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில் நான் ஒரு ஊரில் ஓட்டு போடுறதால எனக்கு இங்கே ஃபார்ம் தந்துட்டாங்க. அறந்தாங்கி தொகுதியில் எனக்கு ஃபார்ம் தந்துக்கிறாங்க. ஆனால் நான் 2002 தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தொகுதியில் நான் ஓட்டு அளிச்சிக்கிறேன். இப்போ நான் அந்த கும்பகோணம் மாவட்ட டீட்டெயில வந்து நான் பழைய 2002 உள்ள அந்த ஃபார்மில் இடதுபுறமாக எழுதும் போது என்னுடைய ஓட்டு வந்து கும்பகோணத்துக்கு மாறிடுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே மாறாது. அதாவது அவங்க என்ன அந்த எஸ்ஐஆர் ஃபார்மோட நோக்கம் என்னன்னா, உங்க 2002 நீங்க வாக்காளராக இருந்திருக்கிறீங்களா, அல்லது உங்க தாய் தந்தை யாருக்கு இருந்திருக்காங்களோ கணக்கெடுப்பு தான் செய்யறாங்களே தவிர இது வந்து தொகுதி மாறுறதுக்கோ வேற திருத்தங்களுக்காக இது எதுவுமே செய்யவில்லை. சரியான வாக்காளர்களை அடையாளம் காண்பதற்காக தான் இந்த முகாம் நடத்துறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நான் இப்போ உதாரணத்துக்கு நான் அறந்தாங்கி தொகுதியில புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில என்னுடைய வாக்குச்சாவடியின் அடிப்படையில் எனக்கு 2025 கணக்கெடுப்பு எனக்கு ஃபார்ம் தந்துட்டாங்க. அது மேலே அந்த டீட்டெயிலே உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிறேன். மேலே அந்த டீட்டெயில் இருக்கும். நீங்க அதை பற்றி குழம்பிக்கவே வேணாம். 2002 நீங்க எங்க ஓட்டு போட்டீங்க இந்த விவரம் தான் கேட்க போகும்போது, நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணங்கிற தொகுதியில ஒரு பகுதியில ஓட்டு போட்டு அந்த டீட்டெயில் எழுதணும்னா வாக்கு எதுவுமே மாறாது. இப்ப நீங்க என்ன கரண்ட் டீட்டெயில் என்ன டீட்டெயில் இருக்குல்ல அதுல தான் உங்களுக்கு இருக்கு. உங்க ஓட்டு வந்து அந்த தொகுதிக்கு மாறிடாது. ஏன்னா அதை பத்தி யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நம்ம எத்தனை வீடியோவில் உறவுமுறை சம்பந்தமாக விளக்கம் கொடுத்தாலுமே இன்னும் நிறைய பேருக்கு வந்து அதை பற்றின புரிதல் இன்னும் இருக்காமல் இருக்கு. அதுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. அதாவது உறவுமுறை பொறுத்தவரையும் நீங்கள் இப்போ ரொம்ப குழம்பிக்கிற வேண்டியதே இல்லை. உறவுமுறை வந்து 2002 வாக்களிச்சவங்களுக்கு இடதுபுறமும் 2002 வாக்களிக்காதவங்களுக்கு அவங்களோட உறவினர் போய் வலதுபுறம் கேட்டுக்கிறாங்க. இப்போ வந்து இடதுபுறம் யாருக்குமே எந்த குழப்பமும் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய ஃபார்ம் அவர் 2002 ஓட்டு போட்டா அவர் பேரு அந்த ஓட்டுடைய நம்பரு அவங்க அப்ப என்ன உறவினர் இப்போ ஆணா இருந்தா தகப்பன் பேர் இருக்கு, பெண்ணா இருந்தா கணவர் பேர் இருக்கு, அது கீழே உறவு முறையை போட்டுட்டு போயிடுவாங்க. அதுல எந்த குழப்பமே இருக்காது. வலது முறை வரும்போது தான் அதாவது நான் வந்து உதாரணத்துக்கு எங்க அம்மா வந்து நான் அடையாளமா காட்டுறேன். 2002 எனக்கு ஓட்டு இல்லை, எங்க அம்மாவுக்கு ஓட்டு இருக்குதுன்னா எங்க அம்மா பேரை போட்டுறேன், ஓட்டு ஐடியை போட்டுறேன். அது கீழே எங்க அம்மாவோட உறவினர் பேர்ல வந்து அப்ப 2002 எங்க அம்மாவோட உறவினர் பேர் எங்க கணவர் பேருங்கிற அடிப்பில் எங்க அப்பா பேர் இருக்குது, எங்க அப்பா போட்டுறேன். கீழே உறவின் முறை தான் எல்லாம் குழப்புறாங்க. இந்த ஃபார்ம் வந்து ஒரு நான் ஆரம்பத்திலேயே நம்ம என்ன சொல்றோம், இது ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம். 2002 நான் ஓட்டு இல்லை, அப்ப நீங்க யாரை அடையாளமா காட்டுறீங்க? இப்ப எங்க அம்மா 2002 வாக்காளர் இருந்துக்கிறாங்க, அதன் அடிப்படையில எனக்கு வாக்குரிமை கொடுங்கன்னு சொன்னனால எங்க அம்மா பேரை போட்டா நான் தாயின்னு போடணும், எங்க அப்பா பேரை போட்டா தந்தைன்னு போடணும், எங்க தாத்தா பேரை போட்டா தாத்தான்னு போடணும், பாட்டி பேரை போட்டா பாட்டின்னு போடணும். இதுல நம்ம போய் குழம்பிக்கிறதுக்கு வேற எந்த தேவையும் இல்லை. திரும்பவும் நம்ம சொல்றோம், கீழே போறீங்களா பாத்தீங்களா, சட்டமன்ற தொகுதி எண் பாகம் எண் வரிசை எண் இதைத்தான் பிஎல்ஓ செக் பண்ணுவாங்க. நீங்க போடுற சட்டமன்ற தொகுதி எண் அவங்களுக்குள்ள அப்ளிகேஷன் என்ன செய்வாங்கன்னா தொகுதி எண்ணை அடிப்பாங்க, பாகம் எண்ணை அடிப்பாங்க, நீங்க போட்டுக்கிற வரிசை எண்ணை அடிப்பாங்க. இது கரெக்டா அந்த பேர் வந்துச்சுன்னா அவங்க மெர்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனால இதை போட்டு நீங்க ரொம்ப குழப்பிட்டு சர்ச்சை பண்ண வேணாம். நம்ம சொல்ற மாதிரியே என்ன உறவு முறையோ அந்த யாரை நீங்க அடையாளமா காட்டிங்களோ அவங்க அந்த உறவு முறையை எழுதி கொடுத்துருங்க. தாயின்னு போட்டா தாய் எழுதி கொடுத்துருங்க, தந்தையை நீங்க அடையாளமா போட்டா தந்தைன்னு போட்டுருங்க, தாத்தா பாட்டியை போட்டா தாத்தாவோ பாட்டியோ அந்த அடையாளத்தை போட்டுருங்க. இப்போ 2002 வாக்காளர் பட்டியலில் பேர் வராதவங்களுக்கு கடைசி கட்டத்தில் வந்து நம்ம உறவினர் முறையில் தாய் தந்தை இல்லை தாத்தா பாட்டி இந்த உறவினர்களை மட்டும் ஏன் குறிப்பிடுறோம்? அதாவது தேர்தல் கமிஷன் என்ன நம்மகிட்ட சொல்லியிருக்குதுன்னா, 2002 வாக்காளர் இல்லாதவங்க அவங்களோட வலதுபுறத்துல அவங்க தாயோ தந்தையோ தாத்தா பாட்டி 4 பேரை குறிப்பிட்டு தான் உறவு முறையை சொல்லியிருக்காங்க. மற்றபடி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி யாரையுமே அவங்க வந்து தேர்தல் கமிஷன் குறிப்பிடல. அதுக்கு மேல கூடுதலா என்ன சொல்லணும்னா, கணவன் மனைவியை கூட நம்ம வந்து அந்த இடத்துல குறிப்பிட முடியாது. காரணம் எதுக்காக அப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, ஒன்று தாயோ தந்தையோ எனக்கு தாத்தாவோ பாட்டியோ இந்தியரா இருந்தாதான் எனக்கு இந்தியாவில் வாக்குரிமை, அதை உறுதி செய்யறதுக்காக தான் சொல்லிக்கிறாங்க. பெரும்பாலும் என்ன கேட்குறாங்கன்னா, 2002 எனக்கு ஓட்டு இல்லை, என் கணவருக்கு ஓட்டு இருக்குது, அவரை நான் முன்மொழியலாமா? சிலவங்க கேட்குறாங்க 2002 எனக்கு ஓட்டு இல்லை, என் மனைவிக்கு ஓட்டு இருக்குது, அவங்க நான் முன்மொழியலாமான்னு கேட்குறாங்கடா. தேர்தல் ஆணையம் நமக்கு அப்படி முன்மொழிய அனுமதி வாங்கலை. தாய் தந்தை தாத்தா பாட்டி ஏன் மனைவியை ஏன் அதில் கணக்கில் சேர்க்கலண்டா, ஒருத்தர் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு இந்திய குடிமகன் வந்து வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க இந்தியாவுக்கு வரும்போது இப்போ இந்தியன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு ஓட் லிஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கணவன்கிற அடிப்படையில் அந்த மனைவியும் இந்தியாவுக்குள்ள வாக்குரிமை வந்தால் அது சட்டப்படி தவறு. அதன் அடிப்படையில் தான் கணவனோ மனைவியே குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது. ஒன்று அவங்களோட தேர்தல் ஆணைய விதிமுறை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்திய வாக்குரிமை இருக்கணும்னா உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்தியாவில் பிறந்தவங்களா இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கும் உரிமை இருக்குது. இதை சரி செய்யறதுக்காகத்தான் நான் இந்த கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாங்க. அதனால நம்ம வந்து மனைவி கணவர் சகோதரன் சித்தப்பா பெரியப்பா பேரெல்லாம் நம்ம குறிப்பிடக்கூடாது. நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி பேரை மட்டும் தான் குறிப்பிடணும். இந்த பேர் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. மேல உள்ள நம்ம பர்சனல் டீட்டெயில் மட்டும் கொடுத்தால அதுக்கப்புறமும் நம்ம ஆவணங்கள் தானே சரி பார்ப்பாங்கல்ல. அப்ப ஆவணங்கள் சரி பார்க்க போகும்போது நம்மகிட்ட பாஸ்போர்ட் இருக்கும், பள்ளியில படிச்ச சான்றிதழ் இருக்கு,
ஜாதி சான்றிதழ்களுக்கு இந்த மாதிரி ஆவணங்கள் கொடுத்து நம்ம வாக்குரிமையை வந்து உறுதி செஞ்சுக்கலாம். ஆனால் யாருமே பயப்பட வேண்டியது இல்லை. ஓகே. இப்போ அடுத்ததா 2002 வந்து ஹிந்துவா இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க மதம் மாறி இருக்காங்க, கிறிஸ்டினாவோ இல்லைன்னா முஸ்லீமாவோ மாறி இருக்காங்க. இப்போ அவங்க வந்து எந்த நேம் போட்டு ஃபில் பண்ணணும்? இது வந்து பெரும்பாலானவங்களுக்கு இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ 2025 நான் வந்து அப்துல்லாவா இருக்கிறேன், அதன் அடிப்படையில் தான் நான் ஆவணங்கள் வச்சுக்கிறேன், அதன் அடிப்படையில் தான் எங்கள் வாக்குரிமையில் அப்துல்லான்னு சொல்லி எனக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்திருக்குது. ஆனால் 2002 என் பேர் முருகனா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முருகனா இருக்கிறவங்க வந்து நான் எதை ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கிறேன், நான் 2002 முருகனா இருந்தேன்ல, இந்த முருகனா இருக்கும் போது எனக்கு என்ன ஐடி நம்பர் தந்தாங்களோ, நான் எங்கே ஓட்டு போட்டோன்னா இந்த மாவட்டத்தில் ஓட்டு போட்டோன்னா ஆனால் அதை தான் நான் ஃபில்அப் பண்ணணும். ஏன்டா என்ன அந்த அப்பா அதான் ரெக்கார்டு இருந்துச்சு. இப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஓட்டு வருமா வராதான்னு டவுட்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபார்மை ஃபுல்லாக பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா, எலெக்ஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கு ஒரு டெப்டி கலெக்டர் கண்ட்ரோல்ல, சப் கலெக்டர் டெப்டி கலெக்டர் கண்ட்ரோல்ல வந்து அவங்க ஃபார்மை வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபார்மை வெரிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு சந்தேகம் வந்தா அவங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு ஆவணங்கள் கேட்பாங்க. நீங்க வந்து இந்த பேர்ல அப்துல்லான்னு இருக்குது, நீங்க கீழே வந்து 2002 முருகன்கிற பேர்ல இருந்தா சொல்லி அதுக்குள்ள ஆவணம் தாங்கன்னு கேட்கும்போது கஜெட் அடிப்படையில் அவங்க பேரை மாத்திருப்பாங்க, கஜெட்ல பேரை மாத்திருப்பாங்க. அந்த ஆவணத்தை கொடுத்து அவங்க வந்து சரி செஞ்சுக்கணும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா, என்னோட தந்தை பேர் வந்து 2002 அப்துல்லான்னு இருக்கு. இப்போ வந்த ஃபார்ம்ல முகமது அப்துல்லான்னு இருக்கு. இப்போ நான் எந்த நேம் போட்டு நான் ஃபார்ம் ஃபில் பண்றது? அதாவது நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்றோம், இதோட எஸ்ஐஆர் நோக்கம் வந்து 2002 உள்ள வாக்காளர்களை உறுதி செய்யறது தான். இப்போ 2002 ஆவணம் கணக்கீட்டில் உங்களுடைய பெயர் இல்லை, உங்க அத்தாவுடைய பெயர் உங்க தந்தையோட பெயர் தான் இருக்குதுன்னா, இப்போ 2002 உங்க தந்தை பெயர் வந்து அப்துல்லான்னு இருக்குது. இப்போ இந்த சைடு நீங்க ஃபார்மை புள்ள பண்ணும்போது அப்துல்லான்னு தான் எழுதணும், புது பேரை எழுதக்கூடாது, கரண்டோட பேர் எழுதக்கூடாது. அப்துல்லா, அப்போ உள்ள ஓட்டு ஐடி நம்பரு, அப்போ வந்து உங்க அத்தாவோட உடனே பேர் தான் எழுதணும். இப்போ என்ன செய்வோம், நம்ம ஆரம்பத்துல என்ன சொன்னோம்னா, அவங்க வந்து பாகம் நம்பர் வரிசைன்னு தான் பார்ப்பாங்க. இதுல சந்தேகம் பட்டாதானே அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க, ஆவணம் கேட்க போறாங்க. 2002 அப்துல்லான்னு பேர் இருக்குது. இப்போ நீங்க அதே மாதிரி அப்துல்லான்னு எழுதுறியா, போட்டோ வெரிஃபை ஆயிரும், ஏன்னா மேப் பண்ணும்போது அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லா வந்துடும். அதனால நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்ன இருக்குதோ அதை மாதிரி ரெக்கார்டை எழுதிருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ 1960, 70 ஒரு முதியவர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்கு. ஆனா 2002 அவங்களோட ஓட்டர் ஐடியை வச்சு நம்ம நேம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து அவங்க ஓட்டு போட்டதாகவே அந்த லிஸ்ட்ல வந்து நேம் வரவில்லை. ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன ஃபார்ம் ஃபில் பண்றது? ஃபார்ம்ல நம்ம எந்த பக்கம் ஃபில் பண்றது, இல்லை மேலே மட்டும் ஃபில் பண்ணா போதுமா? அதாவது இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது ஒருத்தவங்க வந்து 1997 வாக்காளர் அடையாள அட்டையை வச்சுக்கிறாங்க. 2002 அந்த கணக்கீடு படிவத்தில் பார்த்தா அவருடைய பெயர் இல்லை. அவருடைய ஒரு ஆணானுக்கு ஒரு ஆண்டு எடுத்துக்கிறோமே, அவர் 97 ஓட்டு போட்டிருக்காரு. 2002 அவருக்கு போய் ஓட்டு தேடி பார்க்க போகும்போது அவருடைய பெயர் 2002 இல்லை. ஆனால் அவர் மனைவிக்கு இருக்குது, மகனுக்கு இருக்குது, மகளுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா அவருக்கு ஓட்டு இல்லை. அவருக்கே இப்போ வந்து ஒரு 70 வயசு. அப்போ அப்பா அம்மாவும் 2002 உயிரோடு இருந்தவருக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க பேரும் அந்த 2002 ஃபார்ம்ல இல்லை. அப்பா அம்மாவே இல்லாத போது தாத்தா பாட்டி எப்படி இருப்பாங்க, அவங்களும் ஃபார்ம் இல்லை. அப்போனா இவர்னால வந்து அந்த ஃபார்ம்ல இடதுபுறம் ஃபுல் பண்ண முடியாது, வலதுபுறமும் ஃபுல் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஏன்னா அப்பா அம்மாவும் இல்லை, இவர் பேருமே இல்லை. அப்பனா இவர் வந்து அந்த ஃபார்ம்ல மேல ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு பாத்தீங்களா, பர்சனல் டீட்டெயில், இப்போ கரண்ட் டீட்டெயில் கேட்கறாங்களா, அதை மட்டும் ஃபுல்லா பண்ணி கொடுத்தா போதுமானது. அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த எலெக்ஷன் ஆபீஸர் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் உள்ள ஆபீஸர் தான் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணலாம். ஒருவேளை அவங்க வந்து அதை சந்தேகம் ஏற்பட்டா அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, இந்த டிசம்பர் 9 வரையும் வரைவு வாக்காளர் பட்டியல் போட்டுக்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி அவங்களோட ஆவணத்தை கேட்டுக்கிட்டு அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அவங்கள சேர்த்துக்கிடுவாங்க. இப்போ என்னுடைய ஃபார்ம் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன், அதில் அடித்தல் திருத்தலோட நான் இப்போ பிஎல்ஓட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் என்னோட பேர் வந்து வருமா? நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃபார்மில் வந்து அடித்தல் திருத்தல் ஆயிடுச்சு, ஒயிட்னர் போடலாமா, இங்கு பட்டுருச்சு, என்ன செய்யலாம்னு கேட்குறாங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த அடித்தல் திருத்தல் ஓவர் ரைட்டிங்கை நம்ம தவிர்த்துக்கிறோன்னு. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால எதிர்பாராம தவறு வந்தால் நம்ம அடிச்சல் எழுதி தான் ஆகணும். அதனால ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகுமானா ரிஜெக்ட் ஆகாது. அதாவது தேர்தல் ஆணையம் நமக்கு என்ன வழிகாட்டுன்னு சொல்லிக்கிறாங்கன்னா, ஃபார்மை நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருவோம், அதை யார் ஃபுல்லப் பண்ணி கொடுத்தாங்களோ எல்லாருக்குமே டிசம்பர் 8 வர்ற வரைவு வாக்காளர் பட்டியலில் ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு வந்துடும். யாருக்குமே ஓட்டு வந்து விடுபட்டு போயிடாது. ஃபுல்லப் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை. எல்லாருக்குமே ஃபுல்லப் பண்ணி கொடுக்கவங்க எல்லாருக்குமே டிசம்பர் 8 வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் வந்துடும். அதில் யாரை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சந்தேகப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி அவங்க ஆவணங்கள் கேட்பாங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு 13 ஆவணங்கள் சொல்லிக்குது. 13 ஆவணங்கள்ல ஏதோ ஒரு ஆவணத்தை கொடுத்து நம்ம ஓட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னா அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி அந்த பிஎல்ஓ கையில ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிக்கிற எல்லாருக்குமே வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்துருவாங்க. டிசம்பர் 8 வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துடும். டிசம்பர் 8 ஜனவரி 8 வரை என்ன செய்வாங்கன்னா அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து அந்த ஃபார்மையில வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்குள்ள ஆவணங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது நம்ம ஆவணங்களை கொடுத்துடணும். நம்ம ஆவணங்களை கொடுத்ததுக்கப்புறம் ஜனவரி 8 ஜனவரி 28 வரையும் அந்த ஆஃபீஸர் வந்து அந்த ஆவணங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ பிப்ரவரி 7 வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. இறுதி வாக்காளர் பட்டியலில் வந்ததுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் யார் பேர் இருக்குதோ அவங்க மட்டும்தான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும். ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து பல கேள்விகளுக்கு வந்து பதில் அளிச்சிருக்கோம். இன்னும் மேலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.